கொடைக்கானலில் அனுமதியின்றி செயல்படும் தங்கும் விடுதிகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து விடுதிகளின் உரிமையாளர்கள் பெரும் சிக்கலை சந்தித்துள்ளனர். இயற்கை அழகை ரசிக்கவும் குளுமையான சூழலை அனுபவிக்கவும் கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்காக அங்கு ஏராளமான தனியார் தங்கும் விடுதிகள் உள்ளன. இதற்காக அவர்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்கின்றனர். இந்நிலையில் கொடைக்கானலில் அனுமதியின்றி செயல்படும் விடுதிகள் மற்றும் ஹோம் ஸ்டே கட்டடங்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் கிராமப்புறங்களில் உள்ள 600க்கும் மேற்பட்ட ஹோம் ஸ்டே மற்றும் தங்கும் விடுதிகள் என பல்வேறு கட்டடங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. பில்டிங் கட்டுற வரைக்கும் நகராட்சியோட அதிகாரிகள் முழுமூச்சா அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துறாங்க. பில்டிங்களுக்கு கட்டி முடிச்சு அவங்க எங்களுக்கு லீஸுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க 1 லட்ச ரூபாய் போட்டு அதுல 10,000 ரூபாய் லாபம் பார்க்கணும்னு நினைக்கிற நேரத்துல நீங்க அந்த பேப்பர் கொடுங்க இந்த பேப்பர் கொடுங்கன்னு சொல்லி எங்களை மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. 93ல மாஸ்டர் பிளான் கொண்டு வரப்பட்டது. அந்த 93ஆம் வருடம் இருந்து இன்றைய காலகட்டம் 2025 வரைக்கும் ஒரு கமர்ஷியல் பிளான் கூட இந்த நகராட்சியில இந்த முனிசிபாலிட்டியில அப்ரூவல் கொடுத்ததில்லை. ஒரு வீடை கட்டி ஒரு லாட்ஜை கட்டி கொடுக்குறாங்க. அதை கட்டி அதுக்கு அப்ரூவல் வாங்க முடியல. இன்றைய காலகட்டத்துக்கு அப்ரூவல் வாங்க முடியல. ரெசிடென்சியல் அப்ரூவல் தான் கொடுக்குறாங்க. நோட்டீஸ் வழங்கப்பட்டால் அனைத்து சான்றிதழ்களையும் 15 நாட்களுக்குள் பெறுவது கடினம் என்பதால் தங்களுக்கு தனியாக சிறப்பு முகாம் நடத்த வேண்டும் என விடுதி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 16 துறையும் ஒரே இடத்துல ஒரு கண்ட்ரோல் வச்சு எந்தெந்த துறை ஒரே இடத்துல அது ஒரு கேம்ப் இல்லைன்னா என்ன பர்பஸ் இருக்கு இதெல்லாம் ஒரே இடத்துல வச்சு அந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா எல்லாருக்குமே நல்லது. எங்க யார போய் பாக்குறதுன்னு யாருக்குமே தெரியல. இப்படி ஒவ்வொன்னா போறப்ப இப்ப கடைசியில டிஃபார்ம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொன்னா அதெல்லாம் மக்கள் என்னன்னா நிறைய பாதிக்கப்படுறாங்க. இது என்ன சுற்றுலாவை நம்பி இருக்கிறவங்க அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. இ-பாஸை தொடர்ந்து தற்போது அனுமதியில்லாத விடுதிகளுக்கு சிக்கல் எழுந்துள்ளதால் சுற்றுலா தொழிலை நம்பி உள்ள மக்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சன் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.